ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஹோம் பேக்கர் ஆகணுமா, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே நீங்களும் கேக் பிஸ்னஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம கேக்கை செய்ய நல்லா பழகிக்கணும். அதுக்காக காலேஜெலாம் போயெலாம் கற்றுக்க கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜை வச்சு நம்ம கேக் நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, இப்போது நம்ம கேக்கு செய்கிறோம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம ஃபேமிலிக்கு தெரியும், மற்றபடி வெளியே இருக்கிறவங்களை யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம நாமே முதல்ல அறிமுகப்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேக்கு செய்ய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சோண்டு சாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து, இந்த மாதிரி எனக்கு நல்லா கேக் செய்ய தெரியும், ஆர்டர் தான் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கணும். இப்போது நீங்கள் கேக்கு சாம்பிள் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, ஒரு நோட்டீஸ் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதை கொடுக்கலாம். உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 2, நம்ம செய்யக்கூடிய கேக்கு நல்ல தரமான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேக்கு குழந்தைகளாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. குழந்தைகளுக்கு பொதுவாகவே கேக்கு, சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம கேக்கு வாங்கி செய்யக்கூடிய பொருட்கள் நல்ல குவாலிட்டியான பொருட்களாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டுமே நல்லா கொடுக்கணும். அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே நல்லா கழுவிட்டு நம்ம எந்த மாதிரி கேக் ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த மெத்தடில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம கையில் க்ளோஸ் போட்டுக்கலாம், மாஸ்க் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்மளால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அந்த கேக்குக்கு ஆயிடக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் சாப்பிடும்போது அந்த இன்ஃபெக்ஷன் அது குழந்தைகளுக்கு பரவும். அதனால் ஹைஜெனிக்காக நம்ம கேக்கு செய்யணும். பாயிண்ட் நம்பர் 3, பொதுவாகவே நம்ம கேக்கு செஞ்சோம்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம செய்யணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் 1 kg அளவுக்கு கேக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம 1 kgக்கு அதிகமாக கூட நம்ம கேக்கு இருக்கலாம். ஆனால் குறைவாக மட்டும் செஞ்சு கொடுத்துடாதீங்க. அது கஸ்டமர் நம்மக்கிட்ட தப்பான ஒரு ஒப்பீனியன் வந்துடும். என்ன, இவங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஆனால் மணியை மட்டும் கரெக்டாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துடும். அதனால் நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய கேக்கோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது கேக்கை விட பார்த்திங்கன்னா ப்ரோடிஸ் அதிகமான ஆர்டர் வரும். அதனால் ப்ரோடிஸ் கரெக்டான மெஷர்மெண்ட் மட்டும் போட்டால் மட்டும்தான் ப்ரௌனியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதான் இப்போ 1 kg நம்ம ப்ரௌனி பண்ணோன்னா அதுக்குரிய மெஷர்மெண்ட்டை கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம போடணும். போட்டு கேக்கு செஞ்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 4, முதல் தடவை நம்ம கேக்கு செய்கிறோம் அப்படின்னா குறைஞ்ச லாபத்தில் கேக்கு செஞ்சு கொடுக்கணும். இப்போது ஒரு கேக்கோட விலை 500 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணும்போது 550 ரூபா வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதாவது குறைஞ்ச லாபத்தில் அதிக டேஸ்ட் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வருவாங்க. மறுபடியும் நமக்கு நிறைய ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு அதிகமான ஆர்டர் இருக்கும்போது நம்ம அதிகமான லாபத்தில் விற்கலாம். குறைஞ்ச ஆர்டர் வந்துச்சுன்னா குறைஞ்ச லாபத்தில் பொருட்களை விற்கலாம். அப்படின்னா கஸ்டமர் நம்ம ஈஸியாக நம்ம பக்கம் இழுக்கலாம். அதுவும் இல்லை, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கொடுக்கக்கூடிய கேக்கு பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கஸ்டமர் நம்மகிட்ட ஈஸியாக ஆர்டர் கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 5, இப்போது ஒருத்தவங்க நம்மகிட்ட கேக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கரெக்டான நேரத்தில் டெலிவரி கொடுக்கணும். கொஞ்சம் லேட்டாக கொடுத்துடக்கூடாது. அவங்ககிட்ட டைம் கேட்டுக்கணும், எந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு அதை கரெக்டான டயத்தில் நம்ம டெலிவரி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கும் லேட்டாக போய் கொடுத்துட்டோம்னா ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அப்படி லேட்டாக கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். கஸ்டமர்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அப்போ அவங்க நம்ம மேலே தப்பான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். அதனால் கேக்கு முன்கூடியே டெலிவரி கொடுத்துடணும். நம்ம பர்ஃபெக்டாக கேக்கு செஞ்சு முடித்த பிறகு நம்ம கேக்கை பேக் பண்ணும்போது, அதாவது டேமேஜ் ஆகாத அளவுக்கு கேக்கை பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்கணும். அப்படி அதாவது அவங்ககிட்ட முதல்ல கேக்கை காமிச்சிட்டு எந்த டேமேஜும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஃபாக பேக் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இவங்க வீட்டு பக்கத்தில் தான் நீங்கள் ஃபங்க்ஷன் நடக்குது, கேக் கொடுத்த ஆர்டர் பக்கத்தில் தான் இருக்குன்னா நீங்களே டைரெக்டாக போய் கேக்கை டெலிவரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்,
நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கேக்கு செஞ்சு ஆர்டரும் கொடுத்தாச்சு. அவங்களும் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிட்டாங்க. பர்த்டே ஃபங்க்ஷனும் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்வமாக தான் இருக்கும். நம்ம கேக் எப்படி இருக்குமோ என்னமோ, உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரே ஆர்வமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட வந்து கேட்கலாம், எப்படி இருந்துச்சு கேக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். அவங்க நம்மளுடைய குறைகள் நிறைகள் சொல்லுவாங்க. குறைகள் சொன்னால் அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களுமே எந்த முதலீடுமே இல்லாமல் குறைந்த லாபத்தில் வந்து அதிகமான வந்து கேக் பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.